வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள். ரேஷன் கார்டில் புதிய மாற்றம். தமிழக அரசு உத்தரவு. இத பத்தி தகவல்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ இருக்க ரெட் கலர் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தை பொறுத்தவரை ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு அரசு சார்பில் ரேஷன் கடைகள் மூலமாக இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதே சமயம் அரசு வழங்கக்கூடிய நிதி உதவிகளுக்கு ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு தான் கிடைக்கின்றது. குறிப்பாக தற்போது மகளிர் உரிமை தொகை அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு தான் கிடைக்கிறது. அதனால் அரசு வழங்கக்கூடிய அனைத்து சேவைகளை பெறுவதற்கு ரேஷன் கார்டு என்பது மிக முக்கியமான ஆவணமாக கருதப்படுகிறது. தற்போது புதிய ரேஷன் கார்டுக்கு பல்வேறு விண்ணப்பித்து வருகிறார்கள். தமிழக அரசு வழங்கும் ரேஷன் கார்டுக்கு மனு கொடுத்து ஒரு நாள் பெற முடியும் என்றால் முடியாது. அதற்கான வழி உள்ளது. வாரந்தோறும் திங்கட்கிழமை ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கும் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்தால் உடனடியாக ரேஷன் கார்டு தரப்படும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது. அதைப்படி ஸ்டாலின் முகாம்களில் கூட பலருக்கு ஒரே நாளில் ரேஷன் கார்டு, பட்டா, ஓய்வூதியம் இல்லாதவர்களுக்கு ஓய்வூதியம் என்று அரசு தரப்பில் வழங்கப்படும் நிதி உதவிகளுக்கு ரேஷன் கார்டு என்பது மிக முக்கியமான ஆவணமாக கருதப்படுகிறது. எனவே இந்த திட்டத்தில் சேர்ந்து அனைவரும் ரேஷன் கார்டுகளை பெறலாம். நன்றி, வணக்கம்.